வணக்கம் மக்களே, ஜிபி தமிழ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கொடைக்கானல் சுற்றுலாவில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இடம் பைன் மரக்காடுகள் அப்படின்னு சொல்லப்படுற பைன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற இடத்த தான் பார்க்க போகிறோம். இதுதான் கொடைக்கானல் இருக்கக்கூடிய பைன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற சுற்றுலா இடம். ஊட்டி சுற்றுலா போனோம் அப்படின்னா அங்கேயும் பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுற்றுலா இடம் இருக்கு. இந்த இடமும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கு. காலை அல்லது மாலை நேரங்களில் இந்த இடத்துக்கு வந்தோம்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த நேரங்களில் சூழல் அருமையாக இருக்கும். குணா குகையிலிருந்து 1 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் தான் இந்த பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குது. அந்த குணா குகையிலிருந்து சத்தம் போடுறது இங்கே கேட்குதுங்க. பைன் மரக்காடுகள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொடைக்கானல் சுற்றுலா வந்தீங்கன்னா இந்த பைன் மரக்காடுகளை பார்க்க மறக்காதீங்க. மோயர் பாயிண்ட் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு காட்சி முனை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேகமூட்டம் அதிகமாக இருக்கு. பள்ளத்தாக்கு காட்சியை நம்ம பார்த்து ரசிக்க முடியல. மோயர் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல பள்ளத்தாக்கு காட்சி மட்டும்தான். பொழுதுபோக்குவதற்கான அம்சம் வேற எதுவும் இங்க கிடையாது. கொடைக்கானல் நகரை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்களை நம்ம பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக கொடைக்கானல்ல இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பூம்பாறை அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். கொடைக்கானல்ல இருந்து பூம்பாறை செல்லக்கூடிய இந்த வழித்தடத்துல ஒரு சில இடங்கள்ல மட்டும் சாலை குண்டும் குழியுமா இருக்கு. மற்றபடி பரவாயில்ல. இந்த வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் பயணம் செய்கிறது சரியாக இருக்கும். ஏன்னா அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள இரவு நேரம் நம்ம பயணம் செய்யும்போது வாகன கோளாறு ஏதாவது ஏற்பட்டால் ரொம்ப சிரமமாயிடும். கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரக்கூடிய அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் நகரை சுற்றி இருக்கக்கூடிய பிரபலமான இடங்களை மட்டும் பார்த்துட்டு திரும்பிடுவாங்க. ஆனால் கொடைக்கானல் நகரிலிருந்து சற்று தொலைவில் இருக்கக்கூடிய பூம்பாறை, மன்னவனூர், கிலாவரை, கூக்கல் அப்படிங்கிற அழகான கிராமங்களை பார்க்க மறந்துடுறாங்க. பூம்பாறை கிராமத்துக்கு மிக அருகாமையில் வந்தாச்சு. நமக்கு முன்பாக தெரியக்கூடிய அந்த கிராமம் தான் பூம்பாறை கிராமம். கடல் மட்டத்திலிருந்து 6300 அடி உயரத்தில் இந்த கிராமம் அமைஞ்சிருக்குங்க. மலை சரிவுகளில் படிக்கட்டுகள் போல அமைந்திருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகளை பாருங்க, அவ்வளோ அருமையா இருக்குங்க. இந்த பூம்பாறை கிராமத்தில் புகழ்பெற்ற ஒரு முருகன் கோவில் இருக்கு. அந்த கோவிலை தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். நாம் பார்க்கக்கூடிய இந்த கோவில் தான் பூம்பாறை கிராமத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு குழந்தை வேலப்பர் திருக்கோவில். இங்கு நிலவக்கூடிய சூழல் பார்த்தோம்னா மிக மிக அருமையாக இருக்குங்க.
நமக்கு முன்பாக தெரியக்கூடிய இந்த வாயிலுக்கு நேராக தான் வேலப்பர் சுவாமி சன்னதி இருக்குங்க. வேலப்பர் சுவாமி தரிசனம் மிக அருமையாக இருந்தது. முருகனுக்கு அலங்காரம் மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய முருகன் திருமேனியானது நவபாசானத்தால் செய்யப்பட்டது அப்படின்னும், ஸ்ரீ போகர் சித்தர் தான் இந்த திருமேனியை வடித்தார் அப்படின்றதும் வரலாற்று குறிப்புகளில் சொல்லப்படுதுங்க. ஆன்மீகத்தையும் சுற்றுலாவையும் ஒன்றாக அனுபவிக்கக்கூடிய இடங்கள்ல இந்த பூம்பாறை கிராமமும் ஒண்ணுங்க. கொடைக்கானல் சுற்றுலா வந்தீங்கன்னா இந்த பூம்பாறை முருகன் கோவிலை பார்க்க மறந்துடாதீங்க. பூம்பாறை வேலப்பர் கோவில் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பூம்பாறையிலிருந்து கிளம்பி மன்னவனூர் போயிட்டு இருக்கோம். இன்று இரவு மன்னவனூர்ல தங்கிட்டு நாளைக்கு காலையில மன்னவனூர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய அழகான கிராமங்களை பார்த்து ரசிக்க போறோம். நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்த்து ரசிக்கலாம். கொடைக்கானல் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களை பற்றியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.